இலவசமா காசி போயிட்டு வர்றதுக்கான டிப்ஸுங்க. நிறைய பேர் திருப்பதி குடும்பத்தோட பாதுகாப்பா போயிட்டு வர்றதுக்கான டிப்ஸுகள பார்த்துட்டு, "அண்ணா எங்க வீட்ல பாட்டி தாத்தாலாம் காசி போகணும்னு ஆசைப்படுறாங்கண்ணா, அது தொடர்பான தகவல சேகரிச்சு சொல்லுங்கண்ணான்னு" கேட்டீங்க. ஸோ இப்போ உங்களுக்காகத்தான் முதல் கட்டமாக வைக்கிற முதல் பதிவு காசி போறது தொடர்பாக. சென்னையிலிருந்து காசி விஸ்வநாதர் ஆலயம் வரை கூட்டிட்டு போயிட்டு திருப்பி கொண்டாந்து இறக்கி விடுற வரைக்கும் காசி தமிழ் சங்கம் இந்த பொறுப்பை ஏத்துக்குதுங்க. ஸோ இதற்காக பார்த்தீங்கன்னா வருடத்துக்கு 1500 பேருக்கு பக்கம் தேர்ந்தெடுத்து கூட்டிட்டு போயிட்டு வர்றாங்க. அதுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்றதுன்னா, உங்களுக்கு ஒரு லிங்க் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல தர்றேன். இங்க சப்போஸ் ஓப்பன் ஆகலைன்னா நம்மளோட யூடியூப் சேனல் அல்லது ட்விட்டர் பக்கத்துக்கான லிங்க் இங்க கொடுத்துட்றேன். அங்க இருக்கும், வழக்கம் போல பாத்துங்க. ஏன்னா இங்க லிங்க் நிறைய பேர் கொடுத்தா ஓப்பன் ஆகறதில்லைன்னு சொல்றீங்க. அதனாலேயே நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலையும் ட்விட்டர் பக்கத்தையும் இதே பேர் தான், ஜெம்சி நெட்வொர்க்ஸ்னு ட்விட்டரில் அடிங்க. அங்கே லிங்க் கொடுத்துட்றேன், பார்த்து பலன் பெற்றுக்குங்க. உள்ளே போய் பதிவு பண்ணிக்கங்க. இதில் பதிவு பண்ணுனா அடுத்தடுத்த நடைமுறைகள் என்ன அப்படிங்கிறத நானே பதிவு பண்ணி உங்களுக்கு அடுத்த இதில் சொல்கிறேன். ஸோ என்னை விட நாலேஜ் உள்ளவங்க நிறைய பேர் இருப்பீங்களா, இப்போ அந்த லிங்கை பயன்படுத்தி நீங்களும் பதிவு பண்ணிக்கங்க. ஏன்னா பதிவு பண்ண உடனே போக முடியாது, நம்ம தேர்ந்தெடுக்கப்படணும், அதுக்கப்புறம் தான் போயிட்டு வர முடியும். ஸோ முழுக்க இலவசங்க. சென்னை வரைக்கும் நம்ம போயிட்டா சரி. அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி கொண்டாந்து சென்னை வர்ற வரைக்கும் நம்மளுக்கு தெளிவாக பார்த்துக்கிறாங்க. அற்புதமாக ஒரு கைடு கூட வர்றாங்க, தமிழ் பேசுகிறவங்களாவே. சரிங்களா? அங்கே போய் நம்மளுக்கு எப்படி இப்போ தரிசனம் செய்கிறது, எங்கெங்கே தங்குறது, சாப்பாடு எப்படி பயன்படுத்துறதுங்கிறது உள்பட அனைத்தையும் தெளிவாக சொல்லித்தர்றாங்க. கூட இருந்து ஒரு கைடு மாதிரி எல்லாம் செய்து காட்டுறாங்க. சரிங்களா? காசி தமிழ் சங்கம் இந்த வாய்ப்பை வழங்குது. நானே உங்களுக்காகத்தான் தேட போய் இதுக்கு எவ்வளோ செலவாகுன்னு பார்க்க போய் தான் பார்த்தேன். இது இலவசமாக இருக்குது. ஸோ உங்களால் எனக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு. ஸோ இதுக்கு பேர் தான் கிவ் அண்ட் டேக்கு. ஸோ தொடர்ந்து நான் தரக்கூடிய தகவலை பார்த்து பலன் பெற்றவங்க திருப்பி ஆதரவு தர விரும்புகிறீங்க, தவறாமல் மாத சந்தால இணைந்து ஆதரவு கொடுங்க. பலன் பெற்றவர்கள் புதியவர்கள் யாரும் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இணையவே வேண்டாம். இங்கே பணம் கட்டி நீங்கள் கூடுதலாக எதுவும் தெரிஞ்சுக்கவே முடியாது. எல்லாம் இலவசம். இலவசத்தை பார்த்து பலன் பெறவங்க திருப்பி கொடுங்க. ஏன்னா இங்கே உள்ள ரெவென்யூ மாடல் அதுதான். நம்ம ஸ்பான்சர்ஷிப்போ ப்ரொமோஷனோ வாங்குவதில்லை ஜெம்சிக்கு, புரியுதுங்களா? ஸோ முழுக்க உங்களுக்கு தகவல் தர்றோம். சில உணவு, உடற்பயிற்சி, வாழ்வியலை கற்றுத்தரோம். அதை பார்த்து பலன் பெறீங்க. திருப்பி பலன் பெறது உங்களுடைய சுய விருப்பம். அப்படி பலன் பெற்றவர்களும் உங்கள் சொந்த விருப்பத்தில் தரப்போறீங்க. அவ்வளோதான். யாரையும் நீங்கள் பலன் பெற்றீங்க கட்டாயப்படுத்துவதும் கிடையாது. ஓகேங்களா? ஏற்கனவே பல ஆயிரம் பேர் பலன் பெற்று நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி தான் நம்ம இந்த நிலைமையில் இருக்கோம். ஸோ சாதாரண ஒரு சாமானியனை ஆரம்பிச்சு இந்த விஷயம் இன்னைக்கு ஒரு நெட்ஒர்க்காக இத்தனை சேனல் 1.4 மில்லியனுங்க. எடிட்டு கூட பண்ணுறதில்ல. என் வாயில் வந்ததை ஒரே தொகுப்பவங்க முன்னாடி வைக்கிறேன். அதில் நீங்கள் பல குத்தங்குறைகள் இருந்தாலும் அதில் உள்ள நல்லதை மட்டும் எடுத்துகிட்டு மற்றதை விட்டுட்டு போயிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களது அன்புக்கு என்னால் எப்படி சொல்கிறேங்க, தொடர்ந்து எவ்வளோ தூரம் உழைக்க முடியுமோ உழைக்கிறேன். தொடர்ந்து ஆதரவு அள்ளி கொடுங்க. நான் உங்கள் ஜெம்சி.